மக்கள் குரல்ல பேசுகிறேன். கரூரில் நடந்த சம்பவம் ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வு. அது அந்த ஒரு இழப்பை யாராலையுமே ஈடுகட்டவே முடியாது. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள நாங்கள் 4 நாள் ஆச்சு நாங்களாம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. அவங்க முகத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த டிவியில் பார்த்த நிகழ்வு மட்டும்தான் எங்களால் மீண்டு வரவே முடியல. இப்போவும் அதோட சோகம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அங்கே உள்ள அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கான ஒரு பாதிப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. விஜய் சார் வர்றது மக்கள் அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கர்ப்பிணி பொண்ணுங்கள், வயசானவங்க இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும், ஆனால் விஜயை பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் வரதான் செய்கிறாங்க. இப்போது யார் மேலே தப்புங்கிறதோட போலீஸ் மக்களுக்கு ஒரு காவலாளாக இருந்திருக்கணும். ஆனால் அங்கே போலீஸ் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் டிவியில் பார்க்கும்போது. அதே மாதிரி விஜய் சாருக்கு அந்த இடத்துல அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம், அங்கே உள்ள சூழ்நிலை என்னங்கிறது விஜய் சாருக்கு தெரியாது. ஆனால் அங்கே உள்ள அங்கே இருக்காங்கள்ல அவங்க தொண்டர்கள், அவங்க அதை ஆய்வு பண்ணியிருக்கணும். ஆய்வு பண்ணி இந்த இடத்துல இப்போது நீங்கள் ஒரு இடத்த கேட்டு அவங்க கொடுக்கலங்கும் போது, ஒரு இடம் அவங்க தரங்கும் போது அந்த இடத்துல நடக்க முடியுமா, இவ்வளோ மக்களுக்கு நிற்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கனாலும் நீங்களும் பார்த்துருக்கலாம். என்ன ஆக மொத்தம் தப்பு 2 பக்கமுமே இருக்குது. போலீஸ் பக்கமும் இருக்குது, விஜய் கட்சி நிர்வாகத்துக்கும் இருக்குது. ஆனால் விஜய் சாரை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாருங்கிறதுனால மொத்த பாதிப்பும் அவர்கிட்ட நம்ம திணிக்க முடியாது. அதே மாதிரி மாகுமிந்த ஐயா முதல்வர் ஐயாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் கரூரில் உள்ள நிகழ்ச்சியில் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்னவா இருக்கும் அணவாக இருக்கும்னு இப்படி அரசியல் விதமாக தான் பேசுகிறாங்களே ஒழிஞ்சு, அது இரு தரப்பும் சேர்ந்து அங்கே என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மேலேயும் இவங்க மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. விஜய் சார் முதல்ல ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தான். ஒரு சில பேர் தத்து குட்டிங்கிறாங்க, ஏதோ விஜய் சாருக்கு பேர் வச்சுருக்காங்க. அரசியல் பற்றி அவங்களுக்கு தெரியாது தான். அரசியல் தெரிஞ்சவங்க விஜய்க்கு சொல்லிக் கொடுக்கலாம், விஜய் சாருக்கு அரசியலை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வாதத்தில் ராஜி டிவியில் இன்னைக்கு 4ஆம் தேதி ஒரு வாதம் ஒன்று நடந்துச்சு. அதில் ஒரு மேம் திமுக மேம் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்
மக்கள் அறிவித்ததுக்கு இறந்ததுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கொடுத்துட்டோம், நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ நிகழ்ச்சியில் வந்து 10 ரூபாய்க்கு பாட்டிலு அப்படின்னு சொன்னதுனால அவர் அப்படி பேசி பாலாஜி சாரை வந்து இது பண்ணார், அதனால ரிவிட்டு வந்து திருப்பி அவருக்கே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பு. இப்போ வந்து பாலாஜி சாரை பற்றி ஒரு அரசியலை பற்றி அரசியலுக்குன்னா திருப்பி வாதமாக நீங்கள் வந்து விஜய் சாருக்கு பேசணும். ஏன்னா அவர் 10 ரூபான்னு பாட்டிலுன்னு சொல்கிறாரா, நீங்கள் அவருக்கு வந்து உங்களுடைய வாதத்தை வந்து அவருக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன விதம் வந்து ரிப்பீட் அடிச்சிச்சுன்னா மக்கள் தானே இறந்தாங்க. அப்போ நீங்கள் பேசுனது வந்து 10 ரூபான்னு பாட்டில் பேசுனதுனால ரிப்பீட் அடிச்சிச்சுன்னா, ரிப்பீட் அடித்தது வந்து யாருக்காக அடித்தது? மக்கள் தானே இறந்தாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற வாதம் எப்படி இருக்குது?